மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 22ஆம் பாகம், மின்சார வாகனங்கள். மின்சார வாகனங்களுக்கு மாற்றம் என்பது போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. இது நிலையான இயக்கத்தை நோக்கிய ஒரு முன்னுதாரண மாற்றத்தை குறிக்கிறது. சுற்றுச்சூழல் சீரழிவு, புதைப்படிவ எரிபொருள் குறைப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகள் பற்றிய அதிகரித்து வரும் கவலைகள் மாற்று போக்குவரத்து முறைகளை ஆராய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளை தூண்டியுள்ளன. மேம்பட்ட பேட்டரிகளில் சேமிக்கப்படும் மின்சாரத்தால் இயக்கப்படும் மின்சார வாகனங்கள் இந்த சவால்களை எதிர்கொள்வதிலும் மேலும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்வாக வெளிப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களோட கருத்து அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆரம்பகால முன்னோடிகள் மின்சார மோட்டார்கள் மற்றும் பேட்டரிகள் மூலம் வண்டிகளை இயங்குவதற்கு சோதனை செஞ்சாங்க. இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி வரைக்கும் மின்சார வாகனங்கள் பரவலான கவனத்தை பெறல. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் மின்சார வாகனங்கள் சாலைகளில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டிருந்துச்சு. அதோட அமைதியான செயல்பாடு மற்றும் உமிழ்வு இல்லாததுனால விரும்பப்பட்டது. இருந்தாலும் பெட்ரோலால் இயங்கக்கூடிய வாகனங்களின் வருகை மற்றும் ஏராளமான எண்ணெய் இருப்புகளின் கண்டுபிடிப்பு ஆகியவை தான் உள்ளிருப்பு இயந்திரங்களுக்கு ஆதரவாக மின்சார வாகனங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துச்சு. 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் மின்சார வாகனங்கள் மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிச்சுது. பேட்டரி வேதியியல், மின்சார மோட்டாரோட திறன் மற்றும் ஆற்றல் மின்னணுவியல் ஆகியவற்றோட தொழில்நுட்ப முன்னேற்றங்களோட மேம்பட்ட செயற்திறன் காரணமாக நவீன மின்சார வாகனங்களுக்கு இது வழிவகுத்துச்சு. டொயோட்டோ பிரியஸ் ஹைபிரிடோட வெற்றி மற்றும் டெஸ்லாவோட மின்சார கார்களோட அறிமுகம் ஆகியவை மின்சார உந்து சக்தி திறனை வெளிப்படுத்துச்சு மற்றும் ஈவிக்கல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேலே ஆர்வத்தை தூண்டுச்சு. மின்சார வாகனத்தோட இன்ஜின் அதோட மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் இருக்குது. ஒவ்வொரு பாகமும் அதோட செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மைக்கு பங்களிக்குது. இந்த இடத்துல தான் பேட்டரி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. லித்தியம் அயன் பேட்டரிகளோட அதிக ஆற்றல், அடர்த்தி மற்றும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய காரணமாக சந்தையில் இது ஆதிக்கம் செலுத்துது. திடநிலை பேட்டரிகள் போன்ற பேட்டரிகள் வேதியியலில் புதுமைகள், மேம்பட்ட பாதுகாப்பு, நீண்ட ஆயுள் மற்றும் வேகமான சார்ஜிங் நேரத்தை உறுதியளிக்குது. மின்சார சக்தியோட ஈவிக்களை இயங்கும் மின்சார மோட்டார்கள் அதோட எளிமை, சிறிய அளவு மற்றும் ஹை டார்க் டெலிவரி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுது. நவீன பவர் ட்ரெயின்கள் வெவ்வேறு ஓட்டுநர் நிலையிலிருந்து உகந்த செயல்திறனுக்காக ஒற்றை அல்லது பல கியர்களுடைய மோட்டார்களை ஒருங்கிணைக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மின்சார வாகனத்தோட ஒரு பொதுவான அம்சம். பிரேக்கிங்கின் போது ஆற்றலை பிடிக்குது மற்றும் சேமிக்கிறது. இதன் மூலமாக செயல்திறனை அதிகரிக்குது. சார்ஜிங் உட்கட்டமைப்பு என்பது மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்போட ஒரு முக்கியமான அங்கம். வீடுகள், பொது இடங்களில் பொதுவாக காணப்படுற நிலை 1 மற்றும் நிலை 2 சார்ஜர்கள் மெதுவாகவும் மிதமான சார்ஜிங் வேகத்தையும் வழங்குது. மறுபுறம் நிலை 3 டிசி ஃபாஸ்ட் சார்ஜர்கள் விரிவான சார்ஜிங்கை வழங்குது. இதனால் ஈவிக்கள் குறுகிய காலத்திலேயே குறிப்பிடத்தக்க வரம்பை பெற முடியுது. எலக்ட்ரிக் கிரிட்டோட சார்ஜிங் நிலையங்களை ஒருங்கிணைப்பது ஆற்றல் தேவை, சுமை மேலாண்மை மற்றும் கிரிட்டோட நிலைத்தன்மை தொடர்பான சவால்களை முன்வைக்குது.
கிரீன்ஹவுஸ் வாயுக்களோட உமிழ்வை கணிசமா குறைக்கிற ஆற்றல் மின்சார வாகனங்களோட மிக முக்கியமான நன்மைகள்ல ஒன்று. ஈவி வாகனங்களால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார தாக்கங்கள் என்னென்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்கள்ல இருந்து மின்சாரத்தை பெறது மூலமா உலகளாவிய உமிழ்வுகள்ல முக்கிய பங்களிப்பான போக்குவரத்து துறையை டீகார்பனைஸ் செய்வதற்கான பாதையை ஈவிக்கள் வழங்குது. கூடுதலா மின் மோட்டார்களின் செயல்திறன் கிரிட்டிலிருந்து அதிக சதவீத ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய சக்தியாக மாறுது. இது உள்ளிருப்பு இயந்திரங்களுடன் ஒப்பிடும்போது ஆற்றல் நுகர்வை குறைக்குது. எலக்ட்ரிக் வாகனங்கள் பொருளாதார நன்மைகளையும் பெற்றிருக்கு. அதிக முன்கூட்டிய செலவுகள் இருந்தாலும் குறைந்த எரிபொருள் நுகர்வு, குறைந்த பராமரிப்பு தேவைகள் மற்றும் பேட்டரி செலவுகள் குறைவதால ஈவிக்கள் குறைந்த இயக்க செலவுகளை வழங்குது. உற்பத்தி அளவீடுகள் மற்றும் பேட்டரி தொழில்நுட்பம் முன்னேறும் போது ஈவிக்களோட விலை வழக்கமான வாகனங்களுக்கு இணையாக இருக்கும். இது ஈவியோட உபயோகத்தை ஊக்குவிக்கும் என்று அரசாங்கமும் ஆராய்ச்சியாளர்களும் திட்டமிடுறாங்க. மின்சார வாகனங்கள் நம்பிக்கைக்குரிய தீர்வுகளை முன் வச்சாலும் அதுக்கு சவால்கள் இல்லாம இல்லை. வரம்பு கவலை, பேட்டரி தீர்ந்துவிடும் என்ற பயம் போன்றவை வாங்குபவர்களுக்கு கவலையாய் இருக்கு. இருந்தாலும் பேட்டரி தொழில்நுட்பத்தோட முன்னேற்றம் ஈவிக்களோட வரம்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி இந்த கவலையை குறைக்குது. சார்ஜிங் உள்கட்டமைப்பு குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் நீண்ட தூர பயணம் மற்றும் பரவலான உபயோக வசதிக்காக விரிவாக்கம் தேவைப்படுது. விரிவான சார்ஜிங் நெட்வொர்க்கை உருவாக்க அரசுகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பயன்பாட்டுகளுக்கு இடையே கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. ஈவி பேட்டரிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியம், கோபால்ட் மற்றும் நிக்கல் போன்ற பொருட்களின் ஆதாரம், அதோட மறுசுழற்சி ஆகியவை சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை கவலைகளை எழுப்புது. இந்த சவால்களை தணிக்க பேட்டரி மறுசுழற்சியோட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நிலையான மற்றும் நெறிமுறை ஆதாரங்கள் பற்றிய ஆராய்ச்சி முக்கியமானது. உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் தங்களோட கொள்கைகள், ஊக்கத்தொகைகள் மற்றும் விதிமுறைகள் மூலமாக மின்சார வாகனங்களோட உபயோகத்தை விரிவுபடுத்துதல முக்கியமான பங்கு வகிக்குது. மானியங்கள், வரி சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் போன்றவை மின்சார வாகனங்களை மிகவும் மலிவு விலை ஆக்குது. நுகர்வோரை மாற்றுவதற்கும் ஊக்குவிக்குது. உமிழ்வு கட்டுப்பாடுகள் கடுமையா இருக்கிற பகுதிகளில் பூஜ்ஜிய மாசு உமிழ்வு வாகன ஆணைகளை சந்திக்க அதிக மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்ய வாகன உற்பத்தியாளர்கள் தள்ளப்படுறாங்க. சில நாடுகள் வரவிருக்கும் தசாப்தங்கள்ல புதிய உள்ளெரிப்பு இயந்திர வாகனங்களோட விற்பனையை தடை செய்யும் நடவடிக்கைகளை பரிசீலிச்சு வராங்க. இது மின்சார இயக்கம் நோக்கிய ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துது. மின்சார வாகனங்கள் தனிப்பட்ட போக்குவரத்துக்கு மட்டும் கிடையாது, உற்பத்தியாளர்கள் வணிகம் மற்றும் தொழில்துறையிலும் நுழைய போறாங்க. மின்சார ட்ரக்குகள், பேருந்துகள் மற்றும் டெலிவரி வேன்கள் குறைந்த உமிழ்வை வழங்குறதோட மட்டுமில்லாம கடற்படை ஆபரேட்டர்களுக்கு குறைந்த இயக்க செலவுகளையும் வழங்குது. பொது போக்குவரத்துல மின்சார பேருந்துகள் பெருகி வருது. அவை அமைதியான இயக்கம், பூஜ்ஜிய உமிழ்வு மற்றும் அவற்றின் டீசல் வண்டிகளை ஒப்பிடும்போது குறைந்த செயல்பாட்டு செலவை வழங்குது. மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சமூக மனப்பான்மை மற்றும் நுகர்வோரோட நடத்தை ஆகியவற்றோட நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் உணர்வு மற்றும் செலவு சேமிப்பு ஆகியவற்றால் இயக்கப்படும் ஈவிகளின் நேர்மறையான நுகர்வோர் கருத்துக்கள் வளர்ந்து வரும் ஏற்றுக்கொள்ளலுக்கு பங்களிக்குது. கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் கட்டுக்கதைகளை அகற்றுவதற்கு, தவறான எண்ணங்களை நிவர்த்தி செய்வதற்கு மற்றும் மின்சார இயக்கத்தின் நன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. மேலும் மின்சார வாகனத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகளோட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். பொது போக்குவரத்து, பைக்கிங் மற்றும் நடைப்பயிற்சி ஆகியவற்றின் அதிகரித்த பயன்பாடு குறைக்கப்பட்ட நகரப்புற எரிச்சல் மற்றும் காற்று மாசுபாடு ஆகியவற்றுடன் இணைந்து நகரப்புற சூழலை சிறப்பாக மாற்றலாம். அதிநவீன தொழில்நுட்பங்களோடு மின்சார வாகனங்களின் ஒருங்கிணைப்பு தொழில்துறையில் புதிய எல்லை நோக்கி செலுத்துகிறது. தானியக்க மின்சார வாகனங்கள் இயக்கத்தை மறுவரை செய்ய தயாராக இருக்கு. மேம்பட்ட பாதுகாப்பு, குறைக்கப்பட்ட நெரிசல் மற்றும் அதிகரித்த அணுகல் ஆகியவற்றை இது வழங்குது. ஈவி பேட்டரிகளால் இயக்கப்பட்ட ஆற்றல் சேமிப்பு தீர்வுகள் கிரிட் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் ஆற்றல் மீள்திறனை வழங்கும் திறனை கொண்டிருக்கு. வெஹிக்கல் டு கிரிட், அதாவது V2G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். V2G ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது புதுமையோட மற்றொரு பகுதி. இங்கு மின்சார வாகனங்கள் மொபைல் ஆற்றல் சேமிப்பு அலகுகளாக செயல்பட முடியும். தேவைக்கேற்ப கிரிட்டிற்கும் வாகனத்துக்கும் இடையில ஆற்றலை மாற்ற முடியும். இந்த தொழில்நுட்பம் ஆற்றல் வழங்கல் மற்றும் தேவையை சமநிலைப்படுத்தவும், உச்ச சுமையை குறைக்கவும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை மிகவும் திறமையாகவும் பயன்படுத்தவும்
உதவும். நகர்ப்புறங்களில் அமைதியாகவும் சுத்தமாகவும் இயங்கும் திறன் கொண்ட மின்சார பேருந்துகள் மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகளில் காற்று மாசுபாடை நிவர்த்தி செய்ய ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்வை வழங்குது. மின்சார வாகனங்களோட பரிணாமம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணைப்போட பின்னி பிணைஞ்சிருக்கு. மேம்பட்ட இயக்கி உதவி அமைப்புகள், அதாவது ADAS மற்றும் ஓவர் தி ஏர் மென்பொருள் புதுப்பித்தல் போன்ற அம்சங்கள் வாகன பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துது. மின்சார வாகன புரட்சியில் பல நாடுகள் முன்னேறியில் இருக்கு. இப்போ நார்வேல கணிசமான அரசாங்க சலுகைகள், வரி சலுகைகள் மற்றும் நன்கு வளர்ந்த சார்ஜிங் உட்கட்டமைப்பு ஆகியவற்றால் இயக்கப்படுது. உலக அளவில் அதிக மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்ளும் விகிதங்களில் ஒன்றாக நார்வே இருக்குது. நாட்டின் புதிய கார் விற்பனையில் மின்சார வாகனங்கள் கணிசமான பங்கை வகிக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா உலகோட மிகப்பெரிய மின்சார வாகன சந்தை. இது அரசாங்க ஊக்கத்தொகை, கடுமையான உமிழ்வு விதிமுறை மற்றும் வளர்ந்து வரும் EV உற்பத்தி தொழில் ஆகியவற்றோட கலவையால் தூண்டப்பட்டிருக்கு. மின்சார இயக்கத்திற்கான சைனா அரசாங்கத்தோட உந்துதல் நாட்டோட வாகன நிலப்பரப்பையே மாற்றியிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸில் மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வது மாநிலத்துக்கு மாறுபடும். கலிஃபோர்னியா போன்ற மாநிலங்களில் மாசு உமிழ்வு விதிமுறைகள், 0 மாசு உமிழ்வு வாகன ஆணை மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பில் முதலீடு மூலம் EVக்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்கள் மின்சார வாகன மேம்பாட்டில் அதிக முதலீடு செய்வதனால வளர்ந்து வரும் சந்தையில கணிசமான பங்கை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. நேர்களே, இப்போ மின்சார வாகனத்தை பயன்படுத்துறவங்களோட அனுபவத்தை கேட்கலாம். மேடம், நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸரா? ஆமாம், சின்ஸ் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே. எந்த அளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டு பெட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் நான் வந்து ரொம்ப நேரம் லைனில் நிற்க தேவையில்ல பெட்ரோல் போடுறதுக்கு. தென் ஸோ அதுவும் நான் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்குலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி வீட்டிலே போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட்டும் அந்தளவுக்கு ஆகாது, சார்ஜுக்கும் சார்ஜ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் இப்போ நான் 2 வருஷமாக வாங்கி பெட்ரோல் போட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப செலவாயிருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டியோட காஸ்ட்டும் சரி, சார்ஜ் போடுறதும் கம்மியாகவே இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகே. EV வெஹிக்கல் ரைட் பண்ணும்போது எதாவது டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டிஃபிகல்ட்டின்னு எதுவும் இல்லை, பட் ஒரு சார்ஜ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். நான் வாங்கினது வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷனால் ரேஞ்ச் கம்மி தான். பட் இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதான் கொஞ்சம் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வர இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கலும் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் பிடிக்கும். லைக் அது ஃப்ரீயாக இருந்தால் அதுவே மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம பெட்ரோல் பற்றி அந்தளவுக்கு யோசிக்க தேவை. இப்போ நான் சார்ஜ் போட்டேன்னா எனக்கு ரேஞ்ச் காட்டும், இத்தனை கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கவலை இல்லாமல் லைக் போயிட்டு வரலாம். பட் பெட்ரோல் வந்து அதுமாரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா லைக் மார்னிங் டிராஃபிக்கில் போயிட்டு வரீங்க, மார்னிங் ஈவினிங் கரெக்டாக ஒர்க்கிங் ஹவர்ஸ்லனா உங்களுக்கு இன்னமும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் ரொம்ப பெருசாக க்யூ நிற்கும். ஸோ அதுக்கு வெஹிக்கிள் இஸ் பெட்டர். அப்புறம் அது ஒரு க்ரீனர் சொல்யூஷன் கூட பிளானட் அஃபெக்ட் பண்ணும். தேங்க்யூ மேடம். வணக்கம், என்னோடய பேர் சூர்யா. நான் கடந்த 2 வருஷமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2 வீலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு முன்னணி பிராண்டில் தான் நானும் 2 வீலர் வாங்கினேன். ஏன்னா பேட்டரி லைஃப் நிறைய பிராண்டஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் பேட்டரி லைஃபு ப்ளஸ் வெஹிக்கிளுடைய அந்த குவாலிட்டியை பொறுத்து நம்ம பிராண்டு சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு நல்ல ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னணி பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதனுடைய டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்லிம்மாக ஸ்லிக்காக இருக்குது. ஸோ இது நம்ம டிராஃபிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது அதோடைய கிலோமீட்டர் ஸ்பீடு நமக்கு நல்ல பிக்கப் நல்லாயிருக்கு, அதோடைய ஸ்பீடு நல்லாயிருக்கு. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபியூல் சார்ஜஸ் பார்க்கும்போது இதனால் எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்குது. இப்போ பெட்ரோல் போடணுன்னா நார்மலாக இன்றைக்கி பெட்ரோல் வந்துட்டு 103 ரூபா விற்குது. நமக்கு ஃபியூல் சார்ஜஸ் இதில் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் நம்ம சார்ஜ் போட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 120
120 to 130 கிலோமீட்டர் போகிற மாதிரி இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ 130 கிலோமீட்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக கரண்ட் யூனிட் ரேட்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு பெட்ரோல் காஸ்ட்டோட ரொம்பவே கம்மியாக வருது. வண்டியோட இனிஷியல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பெட்ரோல் பைக் வாங்கினோம்னாலும் 1 லேக் நியர்பை வந்துடுது இல்லையா, 1 லேக் தாண்டியே தான் வருது. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்த வரைக்கும் 1,50,000 சம்திங் உள்ள வரைக்கும் இந்த இவி பைக்ஸ் இருக்குது, ஒரு நல்ல பிராண்டட்ஸாக இருந்தால். ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. தென் வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜோ ஃபியூயல் சார்ஜு இந்த எல்லா எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே நமக்கு வந்துட்டு இப்போ கிடையாது. ஸோ அதனால் நம்ம டிவைட் பண்ணி ஆவரேஜ் கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். அதோடைய பேட்டரியோட லைஃப் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி தர்றாங்க. அந்த பேட்டரி வந்து 5 இயர்ஸ் ஒர்க் ஆனாலே நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் லைஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா இல்லை, நிறைய நம்ம வந்து ஸ்பாட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஈவியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ஹெவியானதெல்லாம் கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் அவங்க வண்டி பேட்டரி லைஃப் சொல்கிறாங்கன்னா அந்த 5 இயர்ஸ் இந்த பைக் நல்லா ஒர்க் ஆனாலே நம்மளுக்கு லாபம் தான். ஸோ நான் தொடர்ந்து ஈவி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈவி தான் இப்போ சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். புதுசாக பைக் எடுக்கிறவங்களுக்கு ஈவியை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவி கார் வாங்குறதுக்கான ஒரு அனலைசிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நார்மலாக இன்றைக்கி எல்லாருமே கார்ஸ்க்கும் கூட ஈவி கார்ஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ பெட்ரோல் கார்ஸ் தான் இப்போ கரெக்டாக நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருந்தால் கூட ஈவி கார்ஸில் நல்லா ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் காராகட்டும் பைக் ஆகட்டும் அதனுடைய சர்வீஸ் வாங்குறதுக்கு போடுற முதல் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து அதனுடைய சர்வீஸ் சார்ஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவி வெஹிக்கிளை வாங்கும்போது அதனுடைய சர்வீஸ் சார்ஜஸ் ரொம்பவே குறைஞ்சிருது. தென் தான் ஃபியூல் காஸ்ட்டு. ஸோ சர்வீஸ் சார்ஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஈவி காசை நம்ம ரொம்பவே ப்ரிஃபர் பண்ண முடியும். தேங்க்யூ. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். கார்ல் ஃபிரெட்ரிச் பென்ஸ் ஓர் ஜெர்மன் பொறியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். வாகனத்துறையின் வரலாற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். முதல் நடைமுறை ஆட்டோமொபைலை வடிவமைத்து உருவாக்குவதில் அவரது அற்புதமான பணி நவீன போக்குவரத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது மற்றும் உலகம் முழுவதும் மக்கள் பயணிக்கும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. பென்ஸின் புதுமையான மனப்பான்மை, தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் சவாலை மேற்கொள்வதற்கான உறுதிப்பாடு ஆகியவை சமூகத்தில் அழியாத முத்திரையை பதித்தது. கார்ல் பென்ஸ் அவர்கள் நவம்பர் 25, 1844 ஜெர்மனியில் உள்ள முல்பர்கில் பிறந்தார். சிறுவயதில் இருந்தே இயந்திர சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். பென்ஸ் அவர்கள் கார்ல்ஸ்ரூ பாலிடெக்னிக்கில் படித்தார். அங்கு அவர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், அதாவது பொறியியல் கொள்கைகளில் உறுதியான அடித்தளத்தை பெற்றார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சமூகம் எதிர்கொள்ளும் போக்குவரத்தின் சவால்களை எதிர்கொள்ள பென்ஸ் அவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அவரது கண்டுபிடிப்புகளுக்கு முன்பு போக்குவரத்து முதன்மையாக குதிரைகள் மற்றும் பிற இயந்திரமில்லாத வழிமுறைகளை நம்பியிருந்தது. உலகின் முதல் உண்மையான ஆட்டோமொபைலாக கருதப்படும் மோட்டார் வேகனை உருவாக்க பென்ஸ் அவர்களின் புத்திசாலித்தனம் அவரை வழிநடத்தியது. 1885ஆம் ஆண்டில் பென்ஸ் தனது மோட்டார் வேகனை அறிமுகப்படுத்தினார். இது பெட்ரோலை எரிபொருளாக கொண்ட ஒற்றை சிலிண்டர் உள் எரிப்பு இயந்திரத்தால் இயக்கப்படும் 3 சக்கர வாகனம். இந்த புரட்சிகரமான படைப்பு அக்கால குதிரை வண்டிகளில் இருந்து விலகி இன்று நாம் அறிந்த ஆட்டோமொபைல் துறைக்கு முன்னுதாரணமாக அமைந்தது. மோட்டார் வேகன் ஆனது மின்சார பற்றவைப்பு, நீர் குளிரூட்டும் அமைப்பு மற்றும் டிஃபரன்ஷியல் கியர் போன்ற புதுமைகளை கொண்டது. இது பென்ஸ் அவர்களின் முன்னோடி பொறியியல் திறனை வெளிப்படுத்தியது. மோட்டார் வேகனின் வெற்றியானது ஆட்டோமொபைல் சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது போக்குவரத்தின் நிலப்பரப்பையே மாற்றியது. ஆரம்ப வடிவமைப்பு பல மேம்பாடுகளுக்கு உட்பட்டிருந்தாலும் பென்ஸ் அறிமுகப்படுத்திய கொள்கைகள் ஆட்டோமொபைல் பொறியியல் மற்றும் வடிவமைப்பில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தன. ஆட்டோமொபைலின் தோற்றம் தனிப்பட்ட இயக்கத்தை மாற்றியமைத்தது மட்டுமல்லாமல் சமூகம், பொருளாதாரம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. மோட்டார் வேகனை உருவாக்க கார்ல் பென்ஸின் பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை. நிதி சிக்கல்கள், பொதுமக்கள் மற்றும்
முதலீட்டாளர்களிடமிருந்து வந்த சந்தேகம் அவரது முன்னேற்றத்தை தடுத்தது. இருப்பினும் அவரது விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இறுதியில் வெற்றிக்கு வழிவகுத்தது. 1888 ஆண்டில் பென்ஸின் மனைவி பெர்தா பென்ஸ் உலகின் முதல் நீண்ட தூர ஆட்டோமொபைல் பயணத்தை பிரபலமாக மேற்கொண்டார். அதன் திறன்களை வெளிப்படுத்தவும் அதன் நடைமுறைத்தன்மையை மேம்படுத்தவும் மோட்டார் வேகனை 100 கிலோமீட்டர்களுக்கு மேல் ஓட்டினார். கார்ல் பென்ஸ் வாகனத்துறையில் அவர் செய்த பங்களிப்புக்காக அவரது வாழ்நாளில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டார். அவர் உலகின் முதல் ஆட்டோமொபைல் நிறுவனமாக பென்சன் சியை நிறுவினார். மேலும் தொடர்ந்து புதிய மாடல்களை உருவாக்கினார். அவரது முன்னோடி பணி எதிர்கால தலைமுறை பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கான அடித்தளத்தை அமைத்தது. இன்று கார்ல் பென்ஸ் அவர்களின் பாரம்பரியம் உலகளாவிய ஆட்டோமொபைல் துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அவரது ஆளுமை போக்குவரத்து துறையில் புதுமை மற்றும் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டது. காட்லிப் டெய்ம்லர் என்ற நிறுவனத்துடன் பென்ஸ் அவரது நிறுவனத்தை இணைத்தார். இந்நிறுவனம் வாகன உலகில் மிகவும் பிரபலமான மற்றும் மதிப்புமிக்க பெயர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வாகன உலகில் கார்ல் பென்ஸ் அவர்களின் தாக்கத்தை மிகைப்படுத்த முடியாது. அவரது மோட்டார் வேகன் கண்டுபிடிப்பு மக்களின் போக்குவரத்து விதத்தை மாற்றியது, வரலாற்றின் போக்கையே வடிவமைத்தது. அவரது புத்திசாலித்தனம், உறுதிப்பாடு மற்றும் முன்னோடி மனப்பான்மை ஆகியவை கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் பொறியாளர்களின் தலைமுறைகளை ஊக்கப்படுத்துகின்றன. மனித முன்னேற்றம் மற்றும் சமுதாயத்தை மாற்றியமைக்கும் புதுமையின் ஆற்றலை குறிக்கும் அவரது அற்புதமான பணியின் விளைவாக ஆட்டோமொபைல் நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். மின்சார வாகனங்கள் 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே பயன்பாட்டில் உள்ளன. முதல் நடைமுறை மின்சார வாகனம் 1820களில் ஹங்கேரி பொறியாளர் ஆனோஸ் ஜெட்லிக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெட்ரோல் கார்களை விட மின்சார வாகனங்கள் அவற்றின் அமைதியான மற்றும் தூய்மையான செயல்பாட்டின் காரணமாக மிகவும் பிரபலமாக இருந்தது. ரேஞ்ச் கவலை, அதாவது ரேஞ்ச் ஆங்ஸைட்டி என்பது இவி சார்ஜ் தீர்ந்துவிடுமோ என்ற பயம் பெரும்பாலும் அதிகமாகவே மதிப்பிடப்படுகிறது. தினசரி பயணம் பெரும்பாலும் நவீன ஈவிக்களின் வரம்புக்குள் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. மின்சார மோட்டார்கள் உடனடி முறுக்கு விசையை, அதாவது டார்க்கை வழங்குகின்றன. அதாவது அதிகபட்ச ஆற்றல் உடனடியாக கிடைக்கும். இதனால் ஈர்க்கக்கூடிய முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன் எளிதாக வழங்க முடியும். பயன்படுத்திய இவி மோட்டார்கள் வாகன ஆயுள் காலம் முடிந்த பிறகும் வீடுகள் மற்றும் வணிகங்களில் ஆற்றல் சேமிப்பிற்காக மீண்டும் பயன்படுத்தலாம். சில ஈவிக்கள் ஆற்றல் நுகர்வை குறைக்க மற்றும் வாகன வரம்பை நீட்டிக்க குறைந்த உருட்டல் எதிர்ப்பு, அதாவது லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்களை கொண்டுள்ளது. ஈவிக்கள் ஆற்றல் சேமிப்பு மற்றும் விநியோக அமைப்புகளாக செயல்பட முடியும். மின்சார வாகனங்கள் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்களில் பிரபலமாகி வருகின்றன. எலக்ட்ரிக் GT வேர்ல்ட் சீரிஸ் போன்ற நிகழ்வுகள் ஈவிக்களின் உயர் செயல்திறனை வெளிப்படுத்துகின்றன. சில மின்சார வாகனங்கள் பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பாரம்பரிய இயந்திரங்களின் ஒளியை பிரதிபலிக்கும் வகையில் செயற்கை ஒளியை பயன்படுத்துகின்றன. கோபால்ட், லித்தியம் அயன் பேட்டரிகள் ஒரு முக்கியமான அங்கம். சில பகுதிகளில் அதன் சுரங்க நடைமுறைகள் காரணமாக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை கவலைகளை எழுப்புகிறது. சோலார் பேனல்களின் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்யவும் மற்றும் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்கவும் சில ஈவிக்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மின்சார வாகனங்கள் சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பம் வேகமாக முன்னேறி வருகிறது. வேகமான பொது இவி சார்ஜ்கள் சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தை வழங்க முடியும். மின்மயமாக்கலின் போக்கு பணிகளின் கார்களுக்கு அப்பால் நீண்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான மின்சார லாரிகள், பேருந்து வாகனங்கள் மற்றும் டெலிவரி வாகனங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மின்சார உந்து விசையானது, அதாவது எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன், விமான போக்குவரத்தில் அதன் வழியை உருவாக்குகிறது. நிறுவனங்கள் பயிற்சி மற்றும் குறுகிய தூர விமானங்களுக்கு சிறிய மின்சார விமானங்களை உருவாக்குகின்றன. 1835இல் தாமஸ் டெவன்போர்ட் முதல் நடைமுறை மின்சார காரை உருவாக்கினார். ஈவிக்களின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அவற்றின் அமைதியான செயல்பாடு ஆகும். உள் எரிப்பு இயந்திர வாகனங்கள் போல் இல்லாமல் மின்சார வாகனங்கள் குறைந்த சத்தத்தை உருவாக்குகின்றன.
இது நகர்ப்புற ஒளி மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. மின்சார வாகனத்தின் ஓட்டும் வரம்பு அதன் பேட்டரி திறன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக கிலோவாட் மணி நேரத்தில் அளவிடப்படுகிறது. பேட்டரி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் ஆற்றல் அடர்த்தியை அதிகரிக்க வழிவகுத்தது. ஒரே சார்ஜில் ஈவிக்கள் அதிக தூரம் பயணிக்க உதவுகிறது. மின்சார வாகனங்கள் உள் எரிப்பு இயந்திர வாகனங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த அளவே கிரீன்ஹவுஸ் கேஸ் வெளியேற்றத்திற்கு பங்களிக்கின்றன. குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தி சார்ஜ் செய்யும் போது. ஈவிக்கள் பொதுவாக பாரம்பரிய வாகனங்களை காட்டிலும் குறைவான நகரும் பாகங்களை கொண்டிருக்கின்றன. இதனால் பராமரிக்கும் தேவை குறைக்கப்பட்டு நீண்ட கால இயக்க செலவுகளும் குறைகின்றன. மின்சார வாகன சந்தையானது சிறிய கார்கள் முதல் SUVக்கள் மற்றும் மின்சார ட்ரக்குகள் வரை பல்வேறு வகையான மாடல்களை வழங்குகிறது. இந்த வகை பல்வேறு நுகர்வோர் விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. உலகம் முழுவதும் மின்சார வாகனங்களின் பயன்பாடு வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியா, நார்வே, நெதர்லாந்து, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் அரசாங்க சலுகைகள், கட்டணம் வசூலிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நுகர்வோர் தேவை ஆகியவற்றின் காரணமாக EV விற்பனை அதிகரித்து வருகிறது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். மின்சார வாகனங்களின் எழுச்சி போக்குவரத்து வரலாற்றில் ஒரு வரையறுக்கப்பட்ட தருணத்தை பிரதிபலிக்கிறது. இந்த வாகனங்கள் தனிப்பட்ட இயக்கத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதாக உறுதியளிப்பது மட்டுமல்லாமல் தொழில்கள், நகர்ப்புற சூழல்கள் மற்றும் ஆற்றல் அமைப்புகளை மறுவடிவமைக்கும் திறனை கொண்டுள்ளது. தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருவதால் மின்சார வாகனங்கள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோருக்கு மிகவும் அணுகக்கூடிய, நடைமுறை மற்றும் கவர்ச்சிகரமானதாகவும் மாறி வருகிறது. நிலையான போக்குவரத்தை நோக்கிய தற்போதைய மாற்றம் தூய்மையான மாற்றுகளுக்கான தேவையை மட்டும் பிரதிபலிக்கிறது. ஆனால் நமது கிரகத்தின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப புதுமைகளை உருவாக்கி மாற்றிக்கொள்ளும் மனித திறனையும் பிரதிபலிக்கிறது. மின்சார வாகனங்களுக்கான மாற்றம் அதன் பன்முக நன்மைகளுடன் கூட்டு நடவடிக்கையின் சக்தி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் மிகவும் நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை விளக்குகிறது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.